The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ என்னன்னா சார், இளவயது மாரடைப்பு அப்படின்றது சமீபத்தில் நடிகர் டேனியல் பாலாஜி அவர் மாரடைப்புல 48 வயது அப்படின்னு இது போன்ற மாரடைப்புகள், இந்த விஷயங்கள் இளவயதிலே வர்றதுக்கு என்ன காரணம்? அதாவது இப்ப மாரடைப்பு அப்படிங்கும் பொழுது சார், இது பொதுவா இப்ப நான் அந்த ஒரு நடிகரை பத்தியோ இல்ல நடிகரை பத்தியோ இல்ல மத்த இப்ப செலிபிரிட்டிஸ்ல இந்த பிரச்சனை வருது அப்படிங்கறத பத்தியான இப்ப டிஸ்கஷன் இல்ல. பொதுவாவே நிறைய டெத் வருது. ஆமா, பொதுவாவே பார்க்கும் பொழுது நிறைய இந்த 48 கூட இப்ப என்னன்னா 25, 22, 35, 32 பொதுவா ஒரு டயலாகே வர ஆரம்பிச்சிருச்சு. இனிமேலாம் 45 தாண்டிட்டா ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ற அளவுக்கு டைலாக்ஸ் எல்லாம் மாற ஆரம்பிச்சு. கரெக்ட். நீங்க சொல்றது மிகச்சரியானது. அது என்னன்னா இப்ப வயது வித்தியாசம் பார்க்க முடியல. ஏன் அப்படின்னு சொன்னா பல மாற்றங்கள் சார் எல்லாத்துலயுமே. பொதுவா நாங்க இருதயத்துக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், இருதய நோய் யாராருக்கெல்லாம் வரலாம் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அப்படின்னா ஒரு மரபணு ரீதியா இப்ப அப்பா அம்மா கூட பிறந்தவங்க யாருக்காவது ஹார்ட் ப்ராப்ளம் ஒரு வயசுல வருது அப்படின்னு சொன்னா, சின்ன வயசுலயே வந்திருக்கு அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு அது வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஸ்டடீஸ், அதாவது சில ஸ்டடீஸ்னா என்னன்னா, இதை பத்தின நிறைய ஆராய்ச்சிகளை பார்க்கும் பொழுது என்னன்னா, பொதுவா இந்தியன்ஸு, ஏஷியன்ஸு இவங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னா, அப்பா அம்மாவுக்கு வந்த வயசை காட்டிலும் 10 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளுக்கு வரலாம், ஒரு டிக்கெட் முன்னாடியே வரலாம் அப்படிங்கிறது தான் இப்ப அந்த ஸ்டடீஸ் எல்லாம், ஆராய்ச்சிகள்லாம் சொல்றது. இப்ப அப்பாவுக்கு 50 வயசுல வந்திருக்கு, நம்மளுக்கு 40 வயசுல வரலாம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இப்ப இந்த மரபணு ரீதியா வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுக்காக எல்லாருக்கும் 100% வரும்னு அவசியம் கிடையாது. பட் வருவதற்கான சான்சஸ் ஜாஸ்தியா. ஸோ அதனால ஆரம்ப காலகட்டங்களே 30 வயசுல இருந்தே 25 வயசுல இருந்தே தங்களோட உடம்ப கண்டிப்பா பாத்துக்கணும். எதனால அந்த மாதிரி வந்திருக்கு, கொலஸ்ட்ரால்னாலயா இல்ல மற்ற காரணங்கள்னாலயா, நிறைய காரணங்கள் இருக்கு. ஃபேமிலி ஹிஸ்டரியில எந்தெந்த காரணத்தினால இந்த ஹார்ட் ப்ராப்ளம் வருது அப்படிங்கறத ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் எங்களாலையும். ஸோ அது மூலமா அதை தடுக்க முடியும். ஸோ ஃபேமிலி ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லணும். ஸோ நீங்க குறிப்பிட்ட நடிகராகட்டும் இதுவாகட்டும், அவங்க மரபணு. ஏன்னா ஒரே விஷயம், அவருக்குமே ஒரு நடிகர் முரளி அவரோட சித்தி பையன் தான் சொல்றாங்க. அந்த மாதிரி உறவுகள்லயும் அப்படி வரும். அதாவது பொதுவா சார், ரத்த சம்பந்தமான உறவுகள், இப்ப அம்மா அப்பா கூட பிறந்தவங்க, தாய்மாமன், இந்த மாதிரியான ரத்த சம்பந்தமான உறவுகள்ல நம்மளுக்கு அந்த ஃபேமிலி ஹிஸ்டரி அல்லது ஃபேமிலி ட்ரீயை போட்டால் தான் இவருக்கு கரெக்டா இருக்கா இல்லையாங்கிறது சொல்ல முடியும். பட் அந்த மாதிரி மரபணு ரீதியா வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய. அதுதான் நான் அதனால தான் ஃபேமிலி ஹிஸ்டரியை ஃபர்ஸ்ட் சொன்னேன் உங்களுக்கு. செகண்ட், இந்த இள வயதுல ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான மிக முக்கியமான ரீசன் இதுவும் நான் இருக்கலாம். ரெண்டாவது ஸ்மோக்கிங், புகைப்பிடிக்கிறது ரொம்ப அதிகமா போயிடுச்சு இப்ப இந்த இடத்துல. நம்மளோட அதோட இது தாக்கம் ரொம்ப ஜாஸ்தி சார். ஆக்சுவலா புகைப்பிடிக்கிறது எவ்வளவு கம்பேர் டு பார்க்கும்போது போன ஜெனரேஷனோட இந்த ஜெனரேஷன் கம்மி தானே சார். அதாவது நம்ம நினைக்கிறது அப்படி இருக்கு சார். ஆக்சுவலா நம்மளோட ஆராய்ச்சிகள் சொல்லும் பொழுது நம்பர் ஆஃப் சிகரெட்ஸ் சோல்டு அப்படிங்கறத நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா கூடி இருக்கு. இது லேட்டஸ்டா நீங்க 1975ல இருந்து 2000 வரைக்கும் சேலான சிகரெட் வால்யூமும் 2000ல இருந்து 2015 வரைக்கும் சேலான சிகரெட் வால்யூம்ஸும் கண்டிப்பா ஜாஸ்தி தான். சோ அப்படி இருக்கும் பொழுது இது ஒரு காரணம். புகைப்பிடிக்கிறது ஒரு மிகப்பெரிய காரணம். அது புகையில நிக்கோட்டின், கார்பன் மோனாக்சைடு, இந்த மாதிரியான நச்சுகள் இருக்கும். ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா, ரத்த குழாயை சுருக்கிடுது. ரெண்டாவது, இந்த நச்சு பொருட்கள் கலக்கிறதுனால அந்த ரத்தம் இறுகி போயிருது. அதாவது ரத்தம் நீர்த்தன்மையோட இல்லாம கொஞ்சம் இறுக்கமா இருக்குங்கிற மாதிரி ஒரு ஆராய்ச்சிகள். ஸோ இதெல்லாம் அவங்களோட மாரடைப்புக்கான இது அதிகப்படுத்துது காரணத்தை. ஸோ ரெண்டாவது இது. மூணாவது சர்க்கரை நோய். சர்க்கரை நோய்ங்கிறது ஒரு அது மாதிரி ஒரு உயிர்கொல்லி நோய்ங்கிற மாதிரியே சொல்லலாம். என்னன்னா அது உடனே உங்களை பாதிக்காது. சர்க்கரைன்னா ரத்தத்துல சர்க்கரை இருக்கு,
இதை நம்ம குறைப்போம் கூட்டுவோம் ஆமா. அப்படிங்கிறது தான். அது வந்து ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப். இப்ப எல்லாத்தையும் பார்த்தாலும் அவருக்கும் சர்க்கரை இருக்கு, இவருக்கு சர்க்கரை இருக்கு. ஆமா. இப்ப இது சென்னையை பொறுத்த வரைக்கும் 5ல் ஒருத்தருக்கு சர்க்கரை, நீங்க 5 பேரை எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஒருத்தருக்கு ஆளுக்கு சர்க்கரை இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான இன்சிடென்ட்ஸ். இது வந்து இன்னும் ஜாஸ்தியாக தான் போகுது. ஆமா. ஸோ இந்த பிரச்சனைகள் சர்க்கரை அப்படிங்கும் பொழுது இதெல்லாம் உனக்கு சர்க்கரை இல்லையான்றதுதான் சாக்கிங்கா இருக்கு. அந்த மாதிரி உனக்கு சர்க்கரை இல்லையா அதெல்லாம் சாப்பிடுற அப்படின்னு அது ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஸோ சர்க்கரை இல்லாதவங்களை பாக்குறதே அந்த மாதிரி ஆச்சரியமா இருக்கு. ஸோ இந்த சர்க்கரைங்கிறது வந்து வெறும் ரத்தத்துல சர்க்கரை அதிகமாயிருக்கு அப்படிங்கிறது மட்டும் கிடையாது சார். நிறைய அது பண்ணக்கூடிய பிரச்சனைகள் கண்ணுல இருந்து ஆரம்பிச்சு கால் வரைக்கும் எல்லா உறுப்புகளையும் அது பாதிக்க முடியும். ஸோ கண்ணுல பிரச்சனை கொடுக்கலாம், இருதயத்துல அடைப்பு கொடுக்கலாம், வயிறுல கோளாறை கொடுக்கலாம், மோஷனை சரியா போக விடாம தடுக்கலாம். அதே மாதிரி கால் கையில உணர்ச்சிகளை கம்மி பண்ணலாம். இது மாதிரி நிறைய வியாதி, அது என்டையர் பாடியில எல்லா ஃபங்க்ஷனையும் அதனால மாற்ற முடியும் அந்த சர்க்கரை நோய். ஸோ இந்த சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கான இருதய நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, சர்க்கரை நோயில இருக்கிறவங்க இருதய நோய் இருக்கா இல்லையாங்கிற கண்டுபிடிக்கிறதுக்கே கொஞ்சம் டிலே. என்னன்னா பெயின் தெரியாது, நெஞ்சு வலிகள் எதுவும் இல்லாம இருக்கலாம் சில பேருக்கு. நல்லா தானே இருக்கேன், எனக்கு நெஞ்சு வலியே இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரியான இதுல இருக்கலாம். ஸோ சர்க்கரையும் ஒரு மிக முக்கியமான ரிஸ்க் ஃபேக்டர் சார். அடுத்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ங்கும் போது பிளட் ப்ரெஷர். இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்த சர்வே பார்த்தீங்கன்னா, நீங்கள் அர்பன் ரூரல்னு பிரிச்சிருக்காங்க. அர்பன்னா நம்மளோட நாட்டுப்புறம், இது நகர்ப்புறங்கள்ல இருக்கக்கூடிய ரூரல்னு ஊரகம். ஸோ இதுல இருந்து படிக்கப்பட்ட பிபி எத்தனை பேருக்கு இருக்கு எத்தனை பேருக்கு இல்லை அப்படின்னு படிச்சதுல ஆச்சரியமா எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, ரூரல்ல கிராமவாசிகளுக்கு வந்து பிபி கம்மியா இருக்குன்னு தான் நம்ம நிறைய பேர் ஒரு இது இருக்கும். பட் இப்போ ஆஃப் லேட் நகர்ப்புறத்துல இருக்கிற மாதிரி கிராமப்புறங்களுக்கும் பிபி ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. இது எதை குறிக்குதுன்னு எதுவும் யாருக்கும் சொல்ல முடியல. இது எதனால குறிக்குது? வாழ்க்கை முறை மாற்றமா, இல்ல இந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா, எதை நோக்கி ஓடுறாங்க, எதுவுமே புரியல. அந்த காலத்து வாழ்க்கை முறைகள் மாதிரி இல்லை. ஸோ அந்த மாதிரி பிளட் ப்ரெஷர் அதிகமா இருக்கிறவங்களுக்கும் இருதய நோய் வர்றதுக்கான காரணங்கள் ஒன்றாவும் இந்த பிளட் ப்ரெஷர் இதெல்லாம் சொல்லலாம். அடுத்து ரொம்ப முக்கியம் வந்து ஒபிசிட்டி, ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது. ஒபிசிட்டிங்கிறது உடல் பருமன். உடல் பருமன்ங்கிறது இப்ப வந்து பேண்டமிக்னு சொல்றாங்க. இப்ப இந்த இது மாதிரி கோவிட் மாதிரி அது ஒரு பேண்டமிக். அந்த உடல் பருமன் யாரும் அவங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரியான வெயிட்டுகள் இல்லை. அதே மாதிரி ஆமா சார். ரெண்டாவது வந்து அவங்களோட உடல் பருமன் ஒரு காரணமாகவும் இருக்குது. இன்னொன்று வந்து ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ். இப்ப ஸ்ட்ரெஸ்ஸை யூஸ்வலா அந்த காலங்கள்ல இது வந்து பெரிய ரிஸ்க் ஃபேக்டரா சொன்னதில்லை. ஏன்னா அந்த காலத்துல ஸ்ட்ரெஸ் மேபி கம்மியா இருந்திருக்கலாம். பட் இப்போ ஆஃப் லைட் ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து ஒரு இது யாருமே அவங்களால இது நினைச்ச நேரத்துக்கு சாப்பிட முடியல, நினைச்ச நேரத்துக்கு தூங்க முடியல, நினைச்ச நேரத்துக்கு. இது ஏன் அப்படின்னு சொன்னா, இப்ப ஒரு சில பேர் இப்ப இது ஐடி செக்டர்ல இருக்கிறவங்க அவங்களோட வேலை நேரம் வந்து வித்தியாசமா இருக்கும். ஏன்னா அவங்க அமெரிக்கன் கிளையன்ட்ஸ்க்காக போவாங்க அப்படின்றதுனால தூக்கம், சாப்பாடு எல்லாமே மாறி போயிருது எல்லாத்துலயுமே. அந்த காலத்துல சொன்ன மாதிரி பறவைகள் போல வாழணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி யாரும் வர்றது இல்லை. ஏன்னா பறவைகள் வந்து ஈவினிங் 6 மணிக்கு வீட்டுக்கு வந்து நம்ம அந்த மாதிரியான இப்ப 6 மணிக்கு தான் எல்லாருக்குமே வேலையை ஆரம்பிக்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்ப. ஸோ அது மாதிரி நிறைய உணவு முறை மாற்றங்கள். பாரம்பரியத்தை இன்னைக்கு தொலைக்கிறோமா நம்ம வந்து டிசீஸை நோக்கி போயிடும்னு சொன்னோம். ஒன்றும் இல்லை சார். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, நம்ம உடம்பு இந்தியன் அல்லது ஏஷியன்ஸ் இந்த மாதிரியான ஜீன்ஸ், அதாவது நம்ம மரபணு எந்த மாதிரியான உணவு வகைகளை நம்ம மரபணுனால ஒத்துக்க முடியும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஸோ இந்த நேரங்கள்ல வெஸ்டர்னைசேஷன் உள்ள வருது, மேற்கத்திய கலாச்சாரங்கள் உள்ள வருது. மேற்கத்திய கலாச்சாரங்கள் உள்ள வரும்போது அது சொல்லிக் கொடுக்கக்கூடிய உணவு முறைகளை நம்ம வந்து பேஷனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோம். அந்த மாதிரியான உணவு முறைகளை நம்ம ஜீன் வந்து எடுத்துக்கிறது. பேரே தெப்சி ஜீன் ஹைப்போதீசிஸ்னு அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க. இது வந்து என்ன அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம ஜீன் அப்படிங்கிறது வந்து என்ன செய்யும்னா, அந்த காலங்கள்ல உணவு கிடைக்கிறது எப்பவாது தான் கிடைக்கும். ஸோ அவன் வந்து அன்னைக்கு சாப்பிட்டுருவான். அது சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னும் எத்தனை நாள் உணவு கிடைக்காம இருக்கும். ஸோ அந்த ஜீன்லாம் என்ன செய்யும்னா, சாப்பிட்டு முடிச்சதுல உள்ள எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணும். அந்த எனர்ஜியை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். இப்ப முறைகள் அப்படி கிடையாது. நம்ம சாப்பிட்டு முடிச்ச இது, ஆனா ஜீன் வந்து அதோட இதை மறக்காது. அது வந்து நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை ஸ்டோர் பண்ணி தான் வைக்கும். இதே இது வெஸ்டர்னஸோட கொழுப்பு மிகுந்த அல்லது அந்த நிறைய ஆர்டிபிஷியல் இது பிரச்சனை இதெல்லாம் உள்ள உணவுகளை நம்ம இது பண்ணும்போது நம்ம உடம்பு அதை இழுத்து வச்சுக்கிறது, இதை அப்சர்வ் பண்ணி வச்சுக்குது, செலவழிக்க விட மாட்டேங்குது.
ஸோ அந்த மாதிரியான இது வந்து நம்ம உடம்புக்கு வந்து அது ஒத்துக்காது. அதுதான் அது ஒரு பல பிரச்சனைகளை நம்மளுக்கு உண்டு பண்ணுது. ரைட் ஃப்ரம் ஹார்ட்ல பிரச்சனைனாலும் சரி, இதனாலும் சரி. அண்ட் மூணாவது வந்து இது சொல்லணும், எப்பவுமே வந்து எதையுமே ஒரு கிராஜுவலா பண்ணணும் சார். அதாவது ஒரு இப்ப நான் வந்து நான் என்னோட வெயிட்டை குறைக்கிறேன், நான் வந்து என்னோட இது பண்ண போறேன் அப்படிங்கறத ஒரு வாரத்திலயோ ஒரு மாசத்துலயோ நீங்க பண்ணணும்னு அவசியமே இல்லை. எதையுமே ஒரு நிதானம். நான் வந்து ஜூன் மாசம் எனக்கு கல்யாணம் அதுக்குள்ள குறைக்கிறேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரியான அவசரத்தன்மை இருக்கக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள்ல. நீங்க அவசரப்படலாம், ஆனா உங்க உடம்பு உறுப்புகள் வந்து அவசரப்படுத்தாது. ஸோ அதனால கிராஜுவல், இப்போ எக்ஸசைஸ்னாலும் சரி, இதுனாலும் சரி, நீங்க உணவு முறைகள்னாலும் சரி, அதை வந்து டிராஸ்டிக்கா எதையுமே மாற்றக்கூடாது. அதை வந்து ஒரு சில இப்போ எக்ஸசைஸ்ல ஆரம்பிக்கும் போது வாக்கிங்ல ஆரம்பிச்சு ரன்னிங்ல போய் அதுக்கப்புறம் உங்களோட ஸ்டாமினாவை டெவலப் பண்ண கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணணுமே தவிர எடுத்தோன்னே நான் வந்து இத்தனை மீட்டர் ரேஸ்ல ஓடுவேன், இத்தனை மராத்தான் ஓட போறேன் அப்படின்லாம் போகக்கூடாது. அதுக்கு வந்து உங்க உடம்ப தகுதிப்படுத்திக்கிட்டு தான் அதெல்லாம் செய்யணும். அதுதான் முக்கியம். ஓகே சார். தற்காப்பு அப்படின்றது நீங்க இந்த விஷயங்கள் தான் சொல்றீங்க. இளம் வயது மாரடைப்பு, அந்த உணவு முறையில டக்குன்னு ஒரு வெஸ்டர்னைஸ்கள் போகாம அந்த மாதிரி சொல்றீங்க. பாரம்பரியம் முக்கியம். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த இளம் வயது மாரடைப்போட அந்த கொரோனா தடுப்பூசியை நிறைய பேர் கனெக்ட் பண்ணி பேசுற விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு. நீங்க அதை எப்படி பார்க்கறீங்க? அதாவது சார், இப்ப ஒரு மருத்துவனா நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா எனக்கு பின்னாடி எவிடன்ஸ் வேணும். நான் இப்ப ஒரு மக்களுக்கு வந்து ஒரு செய்தியை நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு ஒரு எவிடன்ஸ். இப்ப கொரோனா தடுப்பூசினால ஒரு மாரடைப்பு வந்துச்சா வரலையா அப்படிங்கிறதுக்கான ஆராய்ச்சிகள் நிறைய போய்கிட்டு இருக்கு. இந்த இதுல வந்து இந்திய அளவுல நடக்கக்கூடிய ஆராய்ச்சிகளோட முடிவுகள் இன்னும் வரவே வரல. இன்னும் வந்துகிட்டு இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரில பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஆராய்ச்சி முடிவு தான் வந்திருக்கு. அதுல வந்து இந்த இந்தியன் வேக்சின்ஸ் இல்ல, அதுல அவங்க சம்பந்தப்பட்ட அந்த RNA வேக்சின்ஸுக்கான அந்த சம்பந்தப்பட்ட முடிவுகள் தான் வந்திருக்கே தவிர இன்னும் நம்ம இந்தியன் சம்பந்தப்பட்ட இதுகள்லாம் வரல. அதனால எதையுமே எவிடன்ஸ் இல்லாம என்னால அதை வந்து சொல்ல முடியல. அதாவது கொரோனா வைரஸ் இருக்கும் பொழுது அது எந்த பகுதியை, எந்த உறுப்பை, எந்த சிஸ்டத்தை அது பாதிக்குதுன்னே தெரியாம தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் எல்லாரும் லங்ஸ், நுரையீரல்ல பிரச்சனை கொடுத்துச்சு. அதே மாதிரி ரெண்டாவது வந்து திடீர்னு பார்த்தா ரத்தம் உரையிறது ஜாஸ்தியா இருக்கு. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரோக் வந்திருக்கும், நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும், நிறைய பேருக்கு காலில் ரத்த குழாய்கள்லாம் அடைச்சிருக்கும். அந்த மாதிரி இது மாதிரி நிறைய காரணங்கள்லாம் அது கொரோனா வைரஸ்னால நிறைய பிரச்சனைகள் வந்தது. இப்ப அந்த வேக்சின்னால வந்துச்சா வரலையா அப்படிங்கிறத இந்திய இது ஆராய்ச்சி கட்டுரைகள் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் உறுதியா சொல்ல முடியும். அது வரைக்கும் சொல்ல முடியல. இது வரைக்கும் நடுவுல அது அவங்க இந்தியன் கவர்மெண்ட் அந்த ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வெளியிட்ட முடிவுகள் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இதற்கும் நடந்த பிரச்சனைகளுக்கும் எதுவும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறது தான் பிரிலிமினரி அப்படிங்கிறது வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொரோனா வைரஸ்னால வந்துச்சே தவிர வேக்சினால வரல அப்படிங்கிறதுக்காக தான் பிரிலிமினரி ரிப்போர்ட்ஸ் இருக்கே தவிர ஆராய்ச்சி முடிவுகள் வந்ததுக்கு அப்புறம் தான் உறுதியா அதையுமே சொல்றேன். ஓகே சார், நேரம் ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.